அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபாலகிருஷ்ணன், ட்ரீம் ஃபைண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ உங்களுக்கு மதுரையில ஒரு நல்ல இடம் வாங்கணும், ஆனா கையில பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு, 10 லட்சத்துக்குள்ளதான் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எங்க இடம் வாங்கலாம்னு யோசிப்பீங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 3-4 வருடங்களாக பயங்கர டெவலப்மெண்ட். எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா உங்களோட ரேட்டு பார்த்தா ரொம்ப 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 கூடிக்கிட்டு இருக்கு. இந்த மாசம் ஒரு ரேட்டா இருக்கு, 2 மாசம் கழிச்சு வாங்கலாம்னா அப்போ ஒரு ரேட்டா இருக்கு. சோ உங்களால பிளான் பண்ணி வாங்க முடியாது. சோ பட்ஜெட் வந்திருக்கு, 10 லட்சம் தான் வச்சிருக்கீங்க. அந்த 10 லட்சத்துக்குள்ள உங்களுக்கான இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சிறந்த இடத்தை நாங்க சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் நல்ல பீக்கான சிட்டின்னு பார்த்தா அடுத்து வளர்ந்து வர சிட்டின்னு பாத்தீங்கன்னா திருமங்கலம் தான். ஏன்னா திருமங்கலம் பார்த்தா சவுத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் பூராமே ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட். இப்ப மாட்டுத்தாவணிக்கு எந்த அளவு பாப்புலேஷன் இருக்கோ அதே மாதிரி திருமங்கலத்தை பேஸ் பண்ணி பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வரவங்க அதிகமா இருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல பார்த்தா திருமங்கலத்துக்கு பக்கத்துல அந்த அவுட்டரை நோக்கி பாத்தீங்கன்னா தென்காசி ரோடு பக்கம் தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சுன்னா அந்த ஏரியா அப்புறம் பெரிய லெவல் வளர்ச்சி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்ரோ வந்தாலும் அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எய்ம்ஸ் திருமங்கலத்தை ஒட்டி தான் இருக்கு. ஸோ சவுத் கேரளால இருந்து வர மக்களா இருக்கட்டும், திருநெல்வேலியில இருந்து வர மக்களா இருக்கட்டும், தென்காசி, நாகர்கோவில் இங்க இருந்து வர மக்கள்லாம் திருமங்கலம் தான் ஒரு மெயின் பாயிண்ட். அங்க இறங்கிதான் மற்ற இடத்துக்கு எய்ம்ஸ்க்கும் மற்ற இடம் மதுரை சிட்டிக்குள்ளேயும் என்று ஆகும். ஸோ எங்களோட ப்ரிஃபரன்ஸ் நம்ம இடம் பாத்தீங்கன்னா திருமங்கலத்துல இருந்து அச்சம்பட்டி, அதாவது என்னன்னா திருவள்ளி அடுத்திருக்க அச்சம்பட்டியில ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 5ஆவது பிளாட் 6ஆவது பிளாட்டா தான் இருக்கு. ரோட்டு மேலேயே தான் உங்களோட பிளாட். இன்னைக்கு பார்த்தா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவா தெரியும். பட் நீங்களே நினைச்சு பாருங்க, லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக்ல நீங்க எதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்க மெயினான ஏரியா ஆகிப்போச்சு. இது இப்ப எக்ஸ்டென்ஷன் ஏரியாவா இருக்கும். பட் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியாவா மாறி போகும். உங்களோட போட்ட முதலுக்கான growth நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப அலைய தேவையில்லை, ஒரு மெயினான ரோட் ஆயிரும். இன்னும் அந்த நம்ம சொல்ற மெயின் ரோடுங்கிறது பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது. அது ஒரு 4-way ட்ராக் ஆகிறதுக்கான சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அப்படி இருந்தா உங்களோட நிலத்தோட வேல்யூ ரொம்ப ஹை ஆயிரும். ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்க சின்ன பட்ஜெட்டை நீங்க மல்டிப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான பிளாட்ல தைரியமா பண்ணலாம். அதோட growth நல்லா இருக்கும். அந்த பிளாட்டை விசிட் பண்ணணும்னா கீழே இருக்க எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். பாருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க, நல்லா வாழுங்க. நன்றி, வணக்கம்.